வேளைக்கு ஆதாரமாக வார்த்தைக்கு ஆதாரமாக தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். தானியேல் புஸ்தகம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கலாம். முதலாவது நோர்வேச்சிய மொழியிலே வாசித்து அதற்கு பிற்பாடு தமிழ் மொழியிலே நாங்கள் வாசிக்கலாம். Daniel kapittel 3 fra vers 28 til 30. Da sa Nebukadnesar, velsignet er Shadrak, Meshach, Abednegos Gud, som har sendt sin engel og berget sine tjenere. De satte sin lit til ham og trosset kongens befaling. De våget livet for å slippe å dyrke eller tilbe noen annen gud enn sin egen. Nå gir jeg dette påbudet. Om det i alle folk og nasjoner og tungemål finnes noen som håner Shadrach, Meshach og Abednegos Gud, skal han hugges i biter, og huset hans skal legges i grus. For det finnes ingen annen Gud som kan redde på denne måten. Og kongen ga Shadrach, Meshach og Abednego høye stillinger i provinsen Babel. Amen. தமிழிலே நாங்கள் வாசிக்கலாம். தானியேல் 3:28-30 வரை. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த இனத்தானும் எந்த யாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்குள்ளே உலாவி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்கள் தேவனாய் இருக்கிறவரே, இந்த அருமையான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வேளையிலும் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, அன்று சிறிய சாமுவேல் சொன்னது போல, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல, அப்படியான ஒரு மனப்பக்குவத்தோடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றத்தக்கதாய், ஒரு மறுரூபத்துக்குள்ளாய் நடத்தத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாயோடு இருந்து கர்த்தர் நீங்கள் பேசுங்க, அடியனோடும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வாலிப பிள்ளைகளுடைய இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் அடியேனை இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கிறார். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், நான் சில வேளைகளில் எனக்கு நோர்வேச்சிய மொழியிலோ அல்லது ஆங்கிலத்திலோ பேசுவதற்கு எனக்கு கஷ்டம். அதனாலே நான் தமிழ் மொழியில் தான் நான் பேசுவேன். ஆனாலும் பிள்ளைகளுக்கு அது விளங்குகிறது. நீங்கள் எங்களுக்கு செய்தி எடுங்கோ என்று சொல்லி பிள்ளைகளும் அடிக்கடி என்னிடம் கேட்பதுண்டு. அதனாலே கர்த்தர் இப்படியான தருணத்தை கர்த்தர் தந்திருக்கிறபடினால் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளும் பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமாக விளங்கத்தக்கதாய் கர்த்தர் அதை விளங்கப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அடியேன் சொல்லி கொண்டு வருகிறது போல, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கும் தான் செய்தி. ஆமேன். ஆகவே தேவன் அவருடைய சமூகத்திலே நான் சொல்வது போல எப்பொழுதுமே பிரயோஜனமானவைகளைத்தான் போதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதிலே எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம், எந்த ஒரு மறு காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. தெய்வம் எதை பேசினாலும் எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய ரீதியாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு வெற்றியுள்ள
ஒரு உயர்ந்த நிலைகளுக்குள்ளே நடத்தப்படுவதற்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டியதும் ஒப்பு கொடுக்க வேண்டியதும் மிகவும் முக்கியம். சில வேளைகளிலே கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், கர்த்தர் என்னை எப்படி உயர்த்துவார் என்ற செய்தியை மாத்திரம்தான் சில வேளைகளில் நாங்கள் கேட்பதற்கு ஆசைப்படுவோம். ஆனால் கர்த்தர் எங்களை எப்படி நடக்க சொல்லுகிறார் என்ற செய்தியை, கர்த்தர் எப்படி எங்களை வாழச் சொல்லுகிறார் என்ற செய்தியை கேட்பதற்கு சில வேளைகளில் எங்களுக்கு தயக்கங்களாக இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் எல்லாமே ஆரம்பத்திலே இருந்து சொல்வது போல தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளினாலே நாங்கள் இன்னுமாக எங்களுடைய மனங்கள் புதிதாக்கப்பட்டு மறுரூபத்துக்குள்ளாக நாங்கள் நடத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களை இந்த பூமியிலே இருக்கும் பொழுது இன்னும் தேவனுக்குரிய ஒரு பார்வை, தேவனுக்கேற்ற விதமாக நாங்கள் மாறுவதற்கு ஏதுவாகத்தான் அந்த வார்த்தைகளுடைய வெளிப்பாடுகள் இருக்கு. சங்கீத புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 19:8 அது தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு விடயம்தான். கர்த்தருடைய வேதம் எப்படி குறைவற்றதா இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதிலே சொல்லுகிறார், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிற அடுத்த பகுதி, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. இந்த பகுதியைத்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். கண்களை தெளிவிக்கிறது, அதாவது எங்களுடைய பார்வைகளை தெளிவாக்குகிறது கர்த்தருடைய வார்த்தை. நாங்கள் இந்த பூமியிலே எங்களுடைய வாழ்க்கைகளை வாழ வேண்டும் என்ற ஒரு பார்வை சொல்லுவோம். இப்படி நான் வேற விதமாய் யோசித்தேன், வேற விதமாய் பார்த்தேன், ஆனால் என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, நான் யோசித்தது பிழை என்று சொல்வது போல கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய பார்வைகளை, சபையை குறித்த பார்வை, சகோதரிகளை குறித்த பார்வையை கர்த்தருடைய வார்த்தை அந்த தெளிவாக்குகிறதா. நாங்கள் எப்படி ஒரு சகோதரன் சென்ற கிழமையில உங்களுக்கு சொன்னது போல சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். ஆனால் சத்துருக்கள் இருக்கும் பொழுது எப்படி எங்களுடைய பார்வை, மனுஷீக பார்வை, உலக பார்வை, அல்லது சக மனிதர்களுடைய பார்வை, பழிக்கு பழி வேண்ட வேண்டும், அல்லது ஏதாவது அவர்களுக்கு ஏதோ நான் செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படி நினைக்கிறது மனுஷீக பார்வை. ஆனால் கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய வார்த்தை கண்களை தெளிவிக்கிறது, அந்த பார்வையை தெளிவாக்குகிறது. நான் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் எப்படியாக ஒரு சபையில இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாய் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே எப்படியாய் நான் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் எப்படி நான் மாற வேண்டும் என்ற பார்வை, கர்த்தருக்குள்ளான பார்வையை கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக்குறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எல்லாத்துக்குமே எங்களுடைய பார்வை, நாங்கள் பார்க்கிற விதம் கர்த்தருக்குள்ளான அந்த பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அதை தெளிவாக்கும். ஆமென். நாங்கள் எல்லாருமே தவறுகிறோம், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தருக்குள்ளே வரும் பொழுதுதான் எங்களுடைய பார்வைகள் மாறினது. அது கர்த்தருடைய வார்த்தையினால் மாறினது. இல்லை, இது தேவனுக்கு பிரியமில்லை, இது தேவனுக்கு பிரியம், இது கர்த்தர் விரும்புகிற காரியம், என்னுடைய வாழ்க்கை இப்படி போகக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை அந்த நான் போன பார்வையின் பிரகாரம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய பார்வைகளை தெளிவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் வாழ வேண்டும் என்ற, அல்லது நாங்கள் ஜீவிக்க வேண்டும், அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக அந்த பார்வைகளை கர்த்தர் தெளிவாக்கும் பொழுது, கர்த்தர் அந்த பார்வையை இப்படித்தான் நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். உலகத்தில் சொல்வார்கள், மனம் உண்டானால் இடம் உண்டு. ஆமென். ஆகவே மனம் எங்களுக்குள்ள வர, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தமும் இன்னதென்று அங்கே பகுத்தறியும் பொழுது அங்கே மனம் புதிதாகிறதுனால் தான் மறுரூபமாகிறதா. ஆமென். அப்ப எங்களுடைய மனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான்
தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாற்றப்படுவோம். ஆமென். மனம் இல்லாமல் இருப்போம் என்றால் என்ன சகோதரனே சொல்லுங்கள், பிரச்சனையில இன்னொரு 40 நிமிஷத்துல முடிச்சா ஏதோ கழிச்சுட்டு போலாம் என்று அப்படியான ஒரு மனநிலையில இருந்தோம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே சில உலகத்திலே சொல்லப்படுகிற தத்துவமான காரியங்கள் சில விடயங்களிலே கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளாய் பார்க்க வேண்டும். மனம் இருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய மனதை விட்டு கொடுத்தால்தான் மறுரூபத்துக்குள்ளே வருவோம். மனமே இல்லாமல் இருந்தால் அதிலே நாங்கள் ஏதோ வந்தோம் இருந்தோம் போனோம் என்றுதான் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே வாலிப பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எங்களை, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய பார்வைகளை மாற்றி அதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆங்கிலத்திலே சொல்வதென்று, அதாவது மனம் திரும்புதல், ரிப்பன்ட் எங்களுக்குள்ளாக உண்டாகமாயிருந்தால் நீங்கள் ரிப்பன் வெட்டுவீங்க. ஆமென். அல்லேலூயா. விளங்கும் இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு சில நேரம் அதாவது மனம் திரும்புதல், ரிப்பன், அதுக்குள்ள வந்தா அதாவது ஆசீர்வாத கதவுகளை திறக்க முடியும், ரிப்பன் வெட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளை, இது சில வேளைகளிலே ஏதோ சிந்திக்க வைக்கிற காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை நான் இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை உயர்த்தப்படும் பொழுதுதான் என்னிடமாக அவர்கள் இழுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்ப தேவன் உயர்த்தப்படாமல் ஒரு மனுஷன் இதுல இருந்து நான் அப்படி இப்படி என்று சொல்லி என்னை உயர்த்துவேன் என்றால் அது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் அந்த காரியங்களை சொல்லுகிறேன். மனம், எங்களுடைய மனம் புதிதாக்கப்பட, அதுதான் மனம் திரும்புதல்கள் எங்களுக்குள்ளாக உண்டாகத்தான் ஆசீர்வாத கதவுகளும் திறக்கப்படும். நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நான் ஒரு வேத பகுதி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், அவர்களுக்கு மனதில்லாமற் போயிட்டான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல். லூக்கா புஸ்தகம் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 13வது அதிகாரம் 34, 35. பாருங்க. லூக்கா 13, 34, 35. Jerusalem, Jerusalem, du som slår profetene i hjel og steiner dem som er sendt til deg. Hvor ofte ville jeg ikke samle barna dine, som en høne samler kyllingene under vingene sine. Men dere vil ikke. Så hør, huset deres blir forlatt. Jeg sier dere, dere skal ikke se meg før den dagen dere sier, velsignet er han som kommer i Herrens navn. ஆமென். பாருங்கள் என்ன இதிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாது இருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற, எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே. எவ்வளவோ தேவனு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு மனதுருக்கம், அரவணைப்பு, ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற அந்த பிரியத்தோடு தான் இந்த வார்த்தை சொல்ல, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆமென். விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. அவர் எப்படியாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை மேன்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு இப்படியாக நடவுங்கள், என்னுடைய வழிகளில் நடவுங்கள் என்று சொன்னாலும் மனதில்லாமல் போயிட்டாம் அவர்களுக்கு. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பிள்ளைகளுக்கும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக எங்களுடைய மனதை நாங்கள் செலுத்த வேண்டும். மனம் திரும்பி அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது
கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னால் அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டது போல 35 இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படுவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று இப்படியான ஒரு வேதனையான நிலைகளுக்குள்ளே போகக்கூடாது. நாங்கள் சொல்றது போல நம்முடைய தேவன் ஆராதிக்கிறது. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது போல நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்திலே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே இன்றைய நாளிலும் கூட பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் இன்றைய நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா ஒரு வேத பகுதியை வாசித்தோம். விசேஷமாய் பிள்ளைகள் அவர்கள் சில வேளைகளிலே கேட்பதற்கான திராணிக்கு தக்கதாக நான் நேரங்களை அதற்கேற்ற விதமாக பிள்ளைகளுக்காக சுருக்கி கொண்டாலும் நிச்சயமாய் அது பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமேன். இயேசுவே ஒரு இடத்திலே சொல்லுகிறார். இந்த வார்த்தை எனக்கு சென்ற வாரத்திலே இதை படித்தேன். மார்க்கு புஸ்தகத்திலே 4:33 சொல்கிறார், அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். கேட்டறியும் திராணி. அப்ப பிள்ளைகளும் அதை இந்த நேரத்திலே இருக்கிறார்கள் என்றால் அந்த திராணி டைம் போச்சு என்றால் அதற்கான அந்த நோக்கமே பசி வந்தா 10 பறக்கும் என்று சொல்வது போல அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த கேட்டறிகிற அந்த ஒரு திராணி அதற்கான விருப்பம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவுத்தை சொன்னாலும் அது ஏற போறதில்லை. அதனாலே நான் கர்த்தருக்குள்ளாக உங்களுக்கு ஏற்ற உங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றல்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போக வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அந்த திராணிக்கு தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படியா இருக்கிறேன். இன்னைக்கு தானியேல் புஸ்தகத்திலே ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். அந்த புஸ்தகத்தின் வாசித்த அந்த பகுதிகள் உங்களுக்கு அநேகருக்கு பரிச்சயமான, அடிக்கடி நீங்கள் தியானித்த அல்லது இதிலிருந்து கூட தேவனுடைய வார்த்தைகளை சொல்லப்பட்ட விடயங்களாக இருக்கலாம். இன்றைய வாலிப பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்குமாக நான் அதிலிருந்து சொல்லுகிற ஒரு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், யாருக்காகவும் எதற்காகவும் தேவனை விட்டு தேவனுடைய வழிகளை விட்டு விலகாது. யாருக்காகவும் எதற்காகவும் தேவனையோ தேவனுடைய வழிகளையோ விட்டு விலகக்கூடாது. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், யாருக்காகவும் எதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டோ அவருடைய வழிகளை விட்டோ விலகக்கூடாது. அல்லேலூயா. வாலிப பிராயங்கள் இருக்கிறீர்கள். நிச்சயமாய் பலவிதமான உங்களுக்கு எதிரான காரியங்கள், உங்களை சத்துருவானவன் வஞ்சிக்கத்தக்கதான பல சூழ்நிலைகள் வரும். ஆனால் இதற்குள்ளாய் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்றால் அவைகள் எல்லாம் நீங்கள் முறியடித்து நடக்க முடியும். ஆமேன். இன்றைக்கு நாங்கள் வாசித்தோம் இந்த தானியேல் புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற இந்த இளம் வாலிபர்கள். ஆமேன். இந்த பிள்ளைகள் எப்படியாக அவர்களுக்கு முன்பாக ஒரு பொற்சிலையை அந்த ராஜா நிறுத்தி, ஒரு பொற்சிலையை நிறுத்தி இதை வணங்க வேண்டும், இதை வணங்காவிட்டால் அங்கே அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளையை போட்டான். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன்தான் தேவன், விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் அவர்தான் தேவன் என்று அங்கே அந்த ராஜாவுக்கு சொன்னார். என்ன இது? அங்கே பார்த்தால் அவன் பொற்சிலையை நிறுத்தி வணங்க வேண்டும். ஆனால் ஆராதிக்கத்தக்க தேவன், ஆராதனைக்குரியவர் ஆண்டவராகிய தேவன் இயேசு. அல்லேலூயா. அப்ப அவங்க எப்படி தேவனை விட்டோ தேவனுடைய வழியை விட்டோ அவங்க விலகாதபடிக்கு அவங்க சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன், நீ விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும், தேவன் விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஆமென். பிள்ளைகள், இப்படியான தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, அவருடைய வழியை தவிர எதற்காகவும் யாருக்காகவும் நாங்கள் அவர்களோடு ஒத்து போக மாட்டோம். அல்லேலூயா. பெரியவர்களும் அப்படி என்றால் இப்படியான வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இருக்க வேண்டும்.
இந்த பூமியிலே பல காரியங்கள் பெரியவர்களுக்கு தான் பல நாளாந்த எங்களுடைய வாழ்க்கைகள்ல பல சவால்கள் பலவிதமான காரியங்கள் வருகிறது தான். ஆனால் அதற்காக இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து உலகத்துக்கு ஏற்ற விதமாக எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள கூடாது என்றால் எங்களுடைய தேவன் படித்தோம் அவ்வளவு. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். எங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் விலக மாட்டார். அல்லேலூயா. அதனாலே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் அவர்கள் அந்த ராஜா சொன்னார் வணங்க சொல்லி வணங்க இல்லை, பிற திருப்பவும் அவன் சொல்லுறான் 7 மடங்கு இந்த அக்கினி சூடாக்கப்பட்டு இந்த அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தார். சந்தர்ப்பம் இப்படிதான். சத்துருடைய காரியங்கள் தந்திரமானவன், அவன் வஞ்சிக்கிறவன், தந்திரமாக பல விதங்களிலே அவன் எப்படியாவது எங்களை வஞ்சித்து விழுத்த வேண்டும், எங்களை தேவனை விட்டு வெளிவிலக பண்ண வேண்டும் என்றுதான் பிசாசானவனுடைய செய்கைகள், அவனுடைய திட்டம் இருக்கிறது. அவனுடைய திட்டம் என்ன? அங்கே எவனை கொல்லலாம் அழிக்கலாம் என்றுதான் அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். எப்படி அவன் திருடன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் 7 மடங்கு சூடாக்கினாலும் நாங்கள் நீர் நிறுத்தின இந்த பொற்றிலே வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன். ஆமென். அவரைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவன் என்ன செய்தான்? அவர்கள் வணங்கவில்லை, உறுதியா இருந்தார்கள். நான் அதுதான் சொல்றேன். யாருக்காகவும் எதற்காகவும் தேவனையோ தேவனுடைய வழியை விட்டியோ விலக வேண்டாம். ஆமென். பிள்ளைகள் உறுதியா இருக்க வேண்டும். உங்களுடைய பாடசாலை காரியங்களிலே நீங்கள் சந்திக்கிற பல காரியங்கள் சவால்களாக இருக்கும். ஆமென். ஏசப்பாவை குறித்து எவ்வளவோ நீங்கள் அறிந்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு உண்மையா இருக்க வேண்டும். பெரியவர்களும் சரி வாலிப பிள்ளைகளும் சரி, நாங்கள் அப்படியாக இந்த பூமியிலே கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவங்களை என்ன செய்தாங்க? இந்த வாலிப பிள்ளைகளை கொண்டே போட்டாங்க. ஆனால் அக்கினி அவங்களை எந்த விதத்திலும் பாதிப்படைய பண்ணவில்லையா, பாதிப்படைய செய்யவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேளையில் தான் இந்த ராஜா சொல்லுகிறான் என்னவென்று சொன்னால் 28வது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும். இந்த வார்த்தையை நோர்வேச்சிய மொழியில வாசியுங்கள், நான் வாசித்த பிற்பாடு அவன் சொல்லுகிறான் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமான தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த இனத்தானும் எந்த யாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். 28வது வசனத்தை வாசிங்கள் நோர்வேச்சிய மொழியிலே. Da sa Nebukadnesar, velsignet er Shadrach, Meshach, Abednegos Gud, som har sendt sin engel og berget sine tjenere. De satte sin lit til ham og trosset kongens befaling. De våget livet for å slippe å dyrke eller tilbe noen annen Gud enn sin egen. ஆமென். பாருங்கள், அதாவது அவங்க எந்த ராஜாவின் கட்டளையை தள்ளி அவங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியா அவரையே நம்பி அவருடைய வழிதான் அவர்தான். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிப பிள்ளைகளை போல எங்களுடைய வாலிப பிள்ளைகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் பிரியம், ஏசப்பாக்கு தான் பிரியம். ஆமென். நாங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதம் வரும் அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே நாங்கள் மற்றவர்களோடு ஒத்து போகலாம், அது பாவமான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு ஒத்து போக வேண்டாம். கர்த்தருடைய வழியை விட்டு நாங்கள் விலகக்கூடாது. இதனால் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ராஜாவே சொல்லுகிறார் இவர்களுடைய தேவன் தான்
தேவன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதுல சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், எப்படியாக தேவன் அந்த ராஜாவாலேயே அதாவது மகிமைப்படுத்தப்படுகிறார். இவங்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்ட அந்த ராஜாவே இவர்களுடைய தேவன் தான் தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்களும் உறுதியா இருக்கும் பொழுது உங்களை பாவ வழிகளிலோ அல்லது தங்களோடு சேர்ந்து வர வேண்டும் என்று சில உலக பிரகாரமான வழிகளில் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீங்கள் உறுதியா இருக்கும் பொழுது அவர்களும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்களுடைய தெய்வம் நல்லவர், அவருடைய பிள்ளையாய் நானும் மாறப்போறேன் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இது உங்களுக்கு சில வேளைகளே கஷ்டமா இருந்தாலும் உறுதியா இருங்கள். ஏசப்பாக்கு இதுதான் பிடிக்கும், ஏசப்பா இதைத்தான் விரும்புகிறார், என்னுடைய வாழ்க்கையில இதுதான் விரும்புகிறார். எனக்கு சில வேளைகளே அப்பா அம்மா என்ன பார்க்கல, அல்ல என்னுடைய சொந்தங்கள் என்ன பார்க்கல, அல்ல எனக்கு என்னை குறித்து என் அப்பா அம்மாட்ட சொல்வதற்கோ அல்லது சபையில யாரிடம் சொல்வதற்கு ஒருவரும் இல்லத்தானே என்று சொல்லி கூட தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் வழி தடுமாறி போகக்கூடாது. ஏசப்பா உங்களை பார்க்கிறார். ஆமென். ஏசப்பா உங்களை பார்க்கிறார். அதனால ஏசப்பா அந்த வழியில நடக்க வேண்டும். ஆமென். அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே பாருங்கள், எத்தனையோ சில காரியங்களை பார்க்கும் பொழுது பெரியவர்களோ அல்லது நீங்கள் கூட அறிந்திருப்பீர்கள், சில இயக்கங்களுக்காக, தலைவர்களுக்காக, அந்த கொள்கைகளுக்காக எப்படியாக அதிலே எந்த விதத்திலும் தான் வழி தடுமாறாதபடிக்கு அல்லது அதை விட்டு எந்த விதத்திலும் அதற்கு எதிராக தான் செயற்படாதபடிக்கு அதற்காகவே தங்கள் உயிர்களை மாய்த்தவர்கள் எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய சகோதர சகோதரிகளை குறித்து தெரியும். அதனாலே நான் என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை படைத்த தெய்வத்துக்கு, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வத்துக்கு நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அவருடைய வழியை விட்டு, அவர் காட்டுகிற காரியங்களை விட்டு நாங்கள் விலகாமல் நடக்க வேண்டும். ஆமேன். போராட்டம் வரும் தான், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆமேன். பலவிதமான சவால்கள் வரும். ஆமேன். படிப்பு காரியங்களோ அல்லது ஏதோ ஒரு காரியங்களே வரலாம். ஆனால் கர்த்தரு, ஒருவனுடைய வழி கர்த்தரு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருவும் சமாதானமாகும். அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் அப்படியாக கர்த்தருக்காக நீங்கள் வாழ வேண்டும். யாருக்காகவும், சில வேளை யாருக்காகவும் என்று சொல்லும் பொழுது அது உங்களுடைய நண்பர்கள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். குடும்பத்திலே அம்மா அப்பாவும் இருக்கு. எனக்கும் பெரிய வளர்ந்தாக்கள் இருக்கணும். அம்மா அப்பா இன்றைக்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லுங்க, ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்ல வைப்பார்கள், அல்லது சொல்லும்படியாய் சில வேளைகளில் அதற்கான ஒரு காரியங்களை உட்புகுத்தினாலும் சொல்ல வேண்டும். இது ஏசப்பாக்கு பிரியமில்லை. யாருக்காகவும் என்றதில் எல்லாரையும் கொண்டு வந்து வைக்கலாம் அதுக்குள்ள. ஆமேன். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சகோதரங்களா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், ஆறா இருந்தாலும், பெரியவர்களா இருந்தாலும் நாங்கள் அவருக்கு இதுதான் பிரியம், இல்லை நான் இப்படித்தான் வாழ்வேன். ஆமேன். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நாங்கள் வாழ வேண்டும். சரி, நான் சில உதாரணங்களை சீக்கிரமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு சொல்லிட்டேன், கேட்டறியத்தக்க, திராணிக்கத்தக்கதாக இயேசு அங்கே எப்படியாக பேசினது போல உங்களுக்கும் அந்த திராணி இருக்கும் வரைக்கும் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் இன்றைய நாளிலும் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அதாவது இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகுவை போல அவங்கள் தங்களுடைய உயிர் போனாலும் கர்த்தருடைய வழியை விட்டு விலக மாட்டோம், கர்த்தருடைய வழிதான், கர்த்தர் தான் என்று சொல்லி நடந்தார்கள். ஆனால் ஒருவன் சாக போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தேவன் கொடுத்த அந்த சேஷ்ட புத்திரபாகம், உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லுங்க வாலிப பிள்ளைகள். சேஷ்ட புத்திரன், தான் சாக போறது என்னத்துக்கு என்று சொல்லி தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டு போட்டானா ஏசா. ஆமேன். யாக்கோபுடைய அண்ணன். ஆமேன். சரி, பரவாயில்ல, அது ஒன்றும் மனசுல இது நான் சொல்லவில்லை என்று இல்லை, சொல்லவில்லையே பதில் சொல்லவில்லை என்று யோசிக்க தேவையில்லை. என்ன சொல்றேன்னால், இந்த ஏசா அங்கே தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான காரியம், சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவன் அதை விட்டு போட்டான். அல்லேலூயா.
சாப்பாட்டுக்காகவும் இந்த நாட்கள்ல பல காரியங்கள் வாலிப பிள்ளைகள் சந்திக்கிற பல காரியங்கள் இருக்கிறது. அதனால்தான் இந்த இப்படியான உதாரணங்கள் உங்களுடைய வாழ்க்கைகள்ல அது மிகவுமே அது வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. சில வேளைகளே ஒரு வேளை ஒரு கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு காரியம், ஒரு 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 ஒத்தாசை கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று தோன்றும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாதபடி அந்த காரியங்கள் வருமாயிருந்தால் அதை நாங்கள் அகற்றிவிட வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 29 25வது அதிகாரம். சீக்கிரமாக ஆதியாகமம் 25. ஆமென். சில வார்த்தைகளை உங்களை சொன்னால் தான், நான் சம்பவங்களை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லலாம். ஆனால் உங்களுக்கு சொன்னால் அது வாசித்தால் நலமாயிருக்கும். ஆதியாகமம் 25 29 வாசிக்கலாம். ஆதியாகமம் 25. அந்த ஏசா எப்படி அவர் சொல்லுகிறார். En gang Jakob holdt på å koke suppe, kom Esau hjem fra marken. Han var sliten. தொடர்ந்து வாசிங்க. Esau sa til Jakob, skynd deg, gi meg noe å spise av det røde du har der, for jeg er sliten. Derfor kalte de ham Edom. Men Jakob sa, først må du selge meg førstefødselretten din. Esau svarte, se, jeg holder på å dø. Hva skal jeg med førstefødselretten? Sverg på det først, sa Jakob. Så sverget han og solgte førstefødselretten sin til Jakob. Da ga Jakob ham brød og linsesuppe. Han spiste og drakk, reiste seg og gikk. Slik viste Esau forakt for sin førstefødselsrett. ஆமென். பாருங்கள், அருமையாக அதிலே சொல்லப்படுகிறது. அவன் களைத்து போய் வந்த பொழுது யாக்கோப்பு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்கிறேன். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு? தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைகள் எங்களுக்கு வரலாம். சில வேளைகளில் ஏதோ ஒரு காரியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், இது சந்தித்தால்தான் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். ஏதோ டெலிபோனோ ஏதோ ஒரு காரியம் சில வேளைகளே ஒரு அத்தியாவசியமா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி நாங்கள் பிழையான வழிகளிலே, பிழையான தவறான தேவன் அருவருக்கிற காரியங்களிலே போய் எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வோமா இருந்தால் தேவனை நாங்கள் விலத்தி விடுகிறோம். அவன் சொல்றான், நான் சாக போகிறேனே, சேஷ்ட புத்திரவாகம் என்னத்துக்கு? ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னது போல யாருக்காகவும் எதற்காகவும் எங்களுடைய உயிர்தான் போகிற அளவில் இருந்தால் கூட கர்த்தர் எங்களுக்கு அவர்தான் தெய்வம். ஆமென். அவங்க அப்படித்தான் சொன்னாங்க. ஆமென். வாலிப பிள்ளைகள் அப்படித்தான் அவங்க சாத்ராக் மேசாக் சொன்னாங்க, நாங்கள் விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் அவர்தான் தெய்வம். அக்னி சூளையில போட்டாலும் பரவாயில்லை, அவர்தான் தெய்வம். விடுவித்தார் என்றால் விடுவிக்கட்டும், இல்லை என்றாலும் அவர்தான் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஏசாவை போல தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் தேவனை விட்டு விலத்துவதற்கு ஏதுவாக, தேவனுடைய வழியை விட்டு விலத்துவதற்கு ஏதுவாக எந்த முயற்சிகளையும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்கு சில வேளைகளில் ஏதோ ஒரு அதை சந்திக்க வேண்டும், அது எங்களுக்கு கிடைத்தால் நல்லம் என்று சொல்லி நாங்கள் பிழையான விதங்களிலே போகக்கூடாது. ஆமென். பிழையான வழிகளிலே நாங்கள் அதை செயற்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே ஏசா அவன் தன்னுடைய உயிர் போகிறது என்று சொல்லி கர்த்தரை விட்டு விட்டான். ஆனால் இவங்கள் உயிர் போனாலும் கர்த்தர் தான். ஆமென். யாருக்காகவும் எதற்காகவும் தேவனுடைய வழியை விட்டு விலகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை குறித்தும் நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். லூக்கா சீக்கிரமா வாசிக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 5வது வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம். அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. பாருங்கள், அவரும் பிதாவாகிய தேவனுடைய அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் சொன்ன வழிநடத்தலை விட்டு விலகாதவராகவே இருந்தார். வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம்
5 வாசிங்க. Så førte djevelen ham høyt opp og viste ham på et øyeblikk alle verdens riker, og sa til ham, jeg vil gi deg all denne makten og herlighet, for makten er gitt i min hånd, og jeg gir den til hvem jeg vil. 8 மட்டும் வாசிங்க. Om du faller ned og tilber meg, skal alt være ditt. Men Jesus svarte ham, det står skrevet, Herren din Gud skal du tilbe, og ham alene skal du tjene. ஆமென். பாருங்கள், அதிலே எப்படி பிசாசு இயேசுவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், எல்லா உலகத்தின் பெருமையான காரியங்கள் எல்லாம் இயேசுவுக்கு காட்டி சொல்லுகிறான், நீ என்ன பணிஞ்சு கொண்டு என்றா இதெல்லாம் உனக்கு தருவேன். ஆமென். ஆனா இயேசு அதற்கு பணியவில்லை. எப்படியாக அதை முறியடித்தார். அப்பாலே போசாத்தான். மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, எங்களுக்கு முன்பாக சில காரியங்களை பிசாசானவன் ஏதோ ஆசீர்வாதம் எங்களுக்கு வருகிறது போல பல காரியங்களை கொண்டு வந்து தவறாக கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்து அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவான வழிகளை அங்கே காட்டுவான். அதன்படி நடக்கும்படியா அது களவுகளோ அல்லது ஏமாற்றுகளோ அல்லது என்ன விதத்திலே அது எப்படி, அது சில வேளையிலே இந்த அரசாங்கத்தை கூட இன்றைக்கு இந்த நாட்களில் அரசாங்கத்தினுடைய காரியங்களை கூட ஏமாற்றி காரியங்களை செய்கிறதா இருந்தாலும், தேவ பிள்ளைகளே, அது நாங்கள் கர்த்தரை விட்டு விலகிறோம். ஆமென். வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், இது பாருங்க, ஏசப்பாவுக்கே ஒரு சோதனை வந்தது. எல்லாத்தையும் காட்டி இதன்படி இதை வணங்க சொல்லி, உங்களுக்கு பலவிதமான காரியங்கள், பல வாலிப பிராயத்தில் பல காரியங்களை சந்திப்பீங்கள். அது உங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அது உங்களுக்கு ஒரு பிரியமானது போல தோன்றும். அது விருதியத்துக்கு அதை சந்தித்தால் நல்லது போல தோன்றும். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை, இது ஏசப்பாக்கு பிரியமில்லை, இது தேவன் வெறுக்கிற காரியம் என்று கர்த்தர் உங்களுக்குள்ளாக அந்த வெளிப்பாடை வைத்திருப்பார் இருந்தால் அதை விட்டு விலத்தக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அது சில வேளைகளே ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருந்து சில வேளைகளை இப்படியான பிராயங்களிலே குடிக்கிறதோ வெறிக்கிறதோ பல விதமான பாவ காரியங்களிலே ஈடுபடும்படியாக பிள்ளைகளை அங்கே அதற்குள்ளாய் இழுத்து கொள்ளும்படியாக பல தந்திரமான காரியங்களை அதற்குள்ளே வஞ்சித்துக் கொள்ளும்படியாக பலவிதமான தந்திரமான காரியங்களை பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் மூலமாக கொண்டு வரும் பொழுது, இல்லை, ஏசப்பாக்கு இது பிரியமில்லை, ஏசப்பாவுடைய வழியின் பிரகாரம் இது நல்லதில்லை என்று சொல்லி நாங்கள் ஏசப்பாக்காக வாழணும். அல்லேலூயா. அவங்க வாழ்ந்தாங்க. உங்களை போல வாலிப பிள்ளைகள் என்றால் சொல்லப்படுகிறது. ஆமென். ஆகவே வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், நாங்கள் எதற்கும் ஏதோ இந்த உலகத்தின் காரியங்கள், நாங்கள் ஏதோ எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை இப்படியான வழியிலே கண்டால் நாங்கள் ஓஹோ என்று சொல்லி அப்படி வந்துடுவோம் என்று அப்படி பிசாசங்களை நினைக்க பண்ணுவான். ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லை. அது எங்களுக்கு வேதனையாகத்தான் மாறும். அல்லேலூயா. ஏசாயால ஒரு வசனம் இருக்குது, உன் பெலனாகிய கண்மலையை நினையாமல் ரட்சிப்பின் தேவனை மறந்து நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டு அதை வளரச் செய்து காரியங்களை எல்லாம் அதை வளரும்படியாக வைத்தாலும் அந்த பலனை சேர்க்கிற நாளிலே உனக்கு வேதனையும் துக்கமுமா இருக்குமா. அதாவது தேவனை மறந்து, அல்லேலூயா, அவர் பிரியமில்லாத காரியங்களை விட்டு எங்களுடைய மனம் போன போக்கிலே இந்த உலகம் காட்டுகிற வழிகளிலே நாங்கள் நடக்கும். அதுதான் நான் திருப்ப சொல்லுகிறேன். ஆமென். அப்ப ஏசப்பாவும் அதற்காக தன்னை விட்டு கொடுக்கவில்லை, ஏசப்பாவும் அதை ஜெயித்தார். ஆமென். எங்களுடைய வாலிப பிள்ளைகள்
நாங்கள் பெரியவர்களும் நாங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். எங்களை இந்த பூமியிலும் வெற்றி உள்ளவர்களாக மாற்றுவார். ஆமென். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எங்களை வெற்றி உள்ளவர்களாக மாற்றுவார். அவருடைய வழிகளில் நடப்போம், அவரை நாங்கள் பின்பற்றுவோம். ஆமென். உலகம் காட்டுகிற விதமாய், உலக மக்கள் சொல்லுகிற விதமாய் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தில் தான் இருக்கிறோம், வேலைகள் செய்கிறோம், ஆனால் அதற்காக பாவ வழிகளிலே தேவன் அருவருக்கிற காரியங்களை நடக்க வேண்டும் என்று அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் அதற்கான ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதித்து அநேகர் எங்கள் மூலமாய் எங்கள் தெய்வத்தை அறிந்து கொள்ள பண்ணுவார். ஆமென். அதுதான் இந்த நற்செய்தியின் ஆண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே யாருக்காகவும் எதற்காகவும் நாங்கள் தேவனுடைய வழியை விட்டோ தேவனை விட்டு விலகக்கூடாது. யோசேப்பை குறித்து நான் இனி வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள், சம்பவங்களை சொல்லுகிறேன். உங்களுக்கு யோசேப்பை குறித்தும் தெரியும். அவனுக்கும் பாவம் செய்யத்தக்கதான நல்ல சூழ்நிலை அங்கே வந்தது. அங்கே அதாவது அவன் பாவம் செய்வதற்கு அந்த போர்த்திபார் என்று சொல்லுகிற அவனுடைய மனைவி அவனை அடிக்கடி அவனை தன்னோடு வந்து பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த பொழுதிலும் அவன் சொல்லுகிறான், இந்த வீட்டிலே ஒருவரும் இல்லைத்தான், ஆனால் தேவனுக்கு பயந்து இப்படிப்பட்ட விரோதமான செயலை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், எல்லாமே இந்த யோசேப்பும் வாலிப பிள்ளைதான். யோசேப்பும் வாலிப பிள்ளைதான். பாவம் செய்யத்தக்கதான சூழ்நிலை, அந்த வீட்டிலே ஒருவரும் இல்லை, அவனும் அந்த போர்த்திபாருடைய மனைவியும் என்றுதான் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகின்றால், யாருக்காகவும் எதற்காகவும் நாங்கள் தேவனை விட்டு தேவனுடைய வழியை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் மூலமாய் தேவன் அநேகருக்கு வெளிப்படுவார். யோசேப்பு அப்படியாய் அவன் இருந்தான். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம், நான் வசனத்தை சொல்லுகிறேன், நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு ஆதியாகமம் 39:7 இருந்து 12 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் அதிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த வார்த்தைகளை அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். அவனை எப்படி அடிக்கடி பாவம் செய்ய வேண்டும் என்று கேட்டாலும் அவன் இல்லை, இந்த வீட்டிலே அதாவது உன்னை தவிர வேறொன்றிலும் என்னை அதிகாரியா அந்த இடத்திலே வைத்திருக்கிறார், நான் இந்த பாவத்தை தேவன் என்னை பார்க்கிறார், தேவனுக்கு விரோதமாகவும் என்னை ஏற்படுத்தின உன்னுடைய கணவனுக்கு விரோதமாக இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்களும் அப்படித்தான். இந்த நாட்களிலும் நான் என்ன சொல்லுகின்றால், தருணங்கள், சந்தர்ப்பங்கள், பிசாசு அவன் தன்னுடைய வலையில இழுத்துக் கொள்ளும்படியாக கொண்டு வருவான். ஆனால் அந்த வேளையிலும் எங்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பமா இருக்குதே, நல்ல தருணமா இருக்கிறதே என்று சொல்லி நாங்கள் போய்விடக்கூடாது. அவன் சொன்னது போல கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தர் என்னை பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருப்பீர்களா என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவனுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னால், அவன் மாட்டேன் என்று சொன்ன பொழுது ஒரு கட்டத்தில் அவனுடைய வஸ்திரத்தையே பிடித்து இழுத்து விட்டாளாம். ஆனால் அவன் ஓடி போய் விட்டான். என்ன சொல்ற, இதெல்லாம் நடைமுறையா யதார்த்தமான சில வாழ்க்கையிலே சந்திக்கத்தக்கதான காரியங்கள். ஆமென். ஆகவே நாங்கள் எதற்காகவும் இந்த உலக அற்ப ஆசைகள், மாம்ச ஆசைகளுக்காக நாங்கள் தேவனை விட்டு தேவனுடைய வழியை விட்டு விலத்தக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அப்படியாகத்தான் நடந்தார். உங்களுக்கு தெரியும், பிழையான குற்றச்சாட்டை சாட்டி சிறைச்சாலையிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆனால் அவன் எப்படியாக எகிப்திலே உயர்த்தப்பட்டான் பிரதானியாய். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தருடைய வழிகள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்த, இந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாய் நீங்களும் அவருடைய வழிகளை விட்டு, பெரியவர்களும் அவருடைய வழிகளை விட்டு, ஆமென், நீங்கள் விலத்தாமல் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, தானியேலை குறித்து ஒரு காரியத்தை சொல்லி நான் சீக்கிரமாய் முடித்துக் கொள்கிறேன். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தில் இருந்து ஒரு 5 வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது. தானியேல்
Daniel kapittel 6 fra Ja. vers 1 til 5. ம் Mederen Darius overtok kongeriket. Han var da 62 år gammel. Darius besluttet å sette 120 satrapper over kongeriket, fordelt over hele riket. Over dem satte han 3 ministre, og Daniel var en av dem. Satrappene skulle avlegge regnskap for dem, så kongen ikke skulle lide noe tap. Daniel utmerket seg framfor de andre ministrene og satrappene, for det var en usedvanlig ånd i ham, og kongen tenkte på å sette ham over hele riket. Da prøvde ministrene og satrappene å finne noe å anklage Daniel for i hans embetsførsel, men de klarte ikke å finne noe å anklage ham for eller noe galt å si om ham, for han var pålitelig, og de fant verken forsømmelse eller feil hos ham. ஆமென். பாருங்கள், இதிலே சொல்லப்படுகிற காரியம் பவியக்காக இந்த முறை வாசிக்கிறது தருணம் இல்லை. சரி, அதுல பாருங்கள், ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதியின் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். பாருங்கள், தேசத்திலே அங்கே கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக நஷ்டம் வராதபடிக்கு ஒருவனை அதிலே அதாவது அதிலே சொல்லப்பட்டது நலமென்று கண்டது 3 பேரிலே ஒருவன் தானியேல் என்று அந்த ராஜா கண்டார். அப்படியாக இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி, பாருங்க என்ன இதுல இருந்து நான் சொல்லுறேன் என்றால், இந்த தானியேல் ராஜாவுக்கு ஒரு பிரியமானவன், ராஜா விரும்புகிற ஒரு மனுஷனாயிருந்தான். அவனுடைய நல்ல காரியங்கள், அவனுடைய ஒவ்வொரு விடயங்களும் ராஜாவுக்கு பிடித்து கொண்டது. அப்படியாக இருந்த பொழுதிலே அதிலே இருந்தவர்கள் இவனுக்கு விரோதமாக இவனை குற்றப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இவன் ராஜாவுக்கும் நல்ல விருப்பமானவன், ராஜாவும் விரும்புகிற ஒரு மனுஷனா இருக்கிறான் என்று சொல்லி குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு எதிராக ஒரு காரியத்தை செயற்படுத்துகிறார்கள். அங்கே எப்படி என்று சொன்னால், எந்த விண்ணப்பம், அதாவது குற்றப்படுத்துதலும் மற்ற காரியங்கள், அவனுடைய நாளாந்த உலக பூமிக்குரிய பிரகாரமான காரியங்கள்ல எந்த விதத்திலும் அவனை குற்றப்படுத்த முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு அடுத்த விஷயத்திலே இவனை குற்றப்படுத்துவோம் என்று சொல்லி தேவனுக்கு அடுத்த விஷயத்திலே அவர்கள் குற்றப்படுத்தும்படியாக அங்கே முயற்சிக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு தெரியும், தானியேல் எப்படியாக அவர்கள் ஒரு கட்டளையை போடுகிறார்கள். அங்கே 1 மாதம் வரைக்கும் என்ன விண்ணப்பங்களா இருந்தாலும், என்ன வேண்டுதல்களா இருந்தாலும் ராஜாவை தவிர வேறொருவரிடத்திலும் தெரிவிக்க கூடாது என்று சொல்லி, அதை அப்படி தெரிவிப்பார்களா இருந்தால் அவர்கள் சிங்கக்கெபியிலே போடப்படுவார்கள். அப்ப பாருங்கள், என்ன இதுல நான் சொல்லுறேன்றால், சில வேளைகள்ல எங்களுக்கும் சிலர் நல்லது, அவங்க எங்களோட நல்ல மாதிரி இருப்பாங்க, எங்களை விரும்புவாங்க, நல்ல பிள்ளை, நல்லபடியாக எல்லா வேலையிடங்களிலோ அல்லது பாடசாலைகளிலோ, அதாவது ஆசிரியர்கள் கூட பெரியவர்கள் கூட எல்லாம் நல்லபடியாய் செய்றீங்கள், நல்ல பிள்ளை என்று சொல்லுவாங்கள். ஆனால் அங்கேயும் கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தானியேலுக்கும் அந்த ராஜா நல்லவன், நல்ல பிடித்து கொண்ட விருப்பமான மனுஷன். ஆனால் இதற்கு என்னவென்றால், அவர்கள் என்ன ஒரு கட்டளை போடுகிறார் என்றால், எந்த காரியமா இருந்தாலும் ராஜாவிடத்திலாம் சொல்லணும், மற்றும்படி வேற ஒரு இடத்திலும் சொல்லக்கூடாது. அப்ப இவருடைய வேண்டுதல் ஜெப காரியங்களுக்கு தடையாக இருந்தது. அவனுடைய ஜெபத்தை தடை செய்யும்படியாக விண்ணப்பங்கள் மட்டும் அங்கே ராஜாவிடத்தில் தான் சொல்லப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்திலே இவனை தடை செய்யும்படியாக அங்கே ஒரு கட்டளையை போட்டார்கள். இவர்கள் எந்த விடயத்திலே இவர்கள் விண்ணப்பத்தை வேறு இடங்களிலே தெரிவிக்கிறார்களோ அவர்கள் சிங்கக்கெபியிலே போடப்படுவார்கள். அப்ப தானியேல் யோசித்திருக்கலாம், சரி, எனக்கு விருப்பமான ராஜா என்னை நல்லபடியாக விசாரிக்கிறவர், என்னை எல்லாம் உயர்வான பதவியிலே வைத்திருக்கிறார், இன்னும் என்னை உயர்த்துவார். அப்ப அவர் 1 மாசம் தானே,
அவரே நாங்கள் அவருக்கு பிரியமானதே செய்வோம், அவருக்கு விருப்பமானதே செய்வோம் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாதபடி அவன் வாழவில்லையா. ஆமென். சிங்க கெபியா இருந்தாலும் நான் எனக்கு பிரியமான ராஜாதான், நான் விரும்புகிற ராஜாதான், என்னை நேசிக்கிற ராஜாதான். ஆனால் இது தேவனிடத்திலே ஜெபிப்பதற்கு தடை போடுவாரா இருந்தால் நான் அதற்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அதாவது தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளே எங்களை தடை பண்ணும்படியாக என்ன யார் எங்களை நேசிக்கிறவர்களாக எங்களுக்காகவே பல நன்மைகளை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக கூட நாங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலத்துவதற்கு ஏதுவான காரியங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை விட்டு விலத்தக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய வழியை விட்டு அவங்க என்ன சிங்க கெபியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டாலும் இந்த ராஜாவுக்கு அது அங்கே இவன் தான் ஜெபம் பண்ணினான் என்றெல்லாம் அங்கே காரியங்கள் தெரிய வந்தவுடன் ராஜாவுக்கு கஷ்டமாய் போடு. என்ன ராஜாவுக்கு பிரியமானவன் தானியேல். ஆனால் தானியேல் ராஜாவை பிரியப்படுத்த விரும்பாமல் கர்த்தரையே பிரியப்படுத்த விரும்பினான். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னால் உங்களுக்கும் நல்ல நெருக்கமான நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்று இருக்கும். நல்ல அவங்களை பிரியப்படுத்தணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்திலே வரும் பொழுது அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். சரி, இன்றைக்கு சேர்ச்சுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு அவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், இன்னைக்கு அவற்றை கொண்டாட்டத்துக்கு போவோம், கூப்பிட்டுட்டான் என்ன எல்லாம் அப்படி நான் டெலிபோன் அடிச்சா ஓடி வருவான். என்ன அப்படியான நெருக்கமான நல்ல உறவுல இருக்கிறவர்களா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே யாருக்காகவும் எதற்காகவும் கர்த்தரை விட்டு கர்த்தருடைய வழியை விட்டு விலத்தக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் தான் முதலாவது, ஏசப்பா தான் முதலாவது, அவருடைய வழிதான் முதலாவது. ஆமென். நாங்கள் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா முதலாவது கர்த்தர் தான். ஆமென். இந்த தானியேலை அவங்க சிங்கக்கெபியிலே போட்டாங்கள், சிங்கங்கள் அவங்களை ஒன்றும் செய்யவில்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்களும் யாருக்காகவும் எதற்காகவும் கணவன் மனைவியா இருக்கிறார்களுக்கும் ஒன்று சொல்றேன். ஆமென். சில வேளை அதாவது ஆண்டவர் சொன்னார் ஆதாம் ஏவாள் பழத்தை நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை, தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்து விட்டது சாப்பிடும்படியாக. அவள் சாப்பிட்டு விட்டால், சாப்பிட்டு விட்டு புருஷனுக்கும் கொடுத்தாள், புருஷனும் சாப்பிட்டு விட்டாள். ஆமென். யாருக்கு மனைவி அவள் சொல்ற எலும்பின் எலும்பும் என் சதையின் சதை மாம்சமா இருக்கிறாள் என்று சொல்லி இப்படித்தான் சில வேளைகள்ல கணவன் மனைவிக்கு ஏதோ கவிதைகளை சொல்லி இன்றைக்கு சேர்ச்சுக்கு போண்டாம், இல்லாட்டி இன்றைக்கு கொண்டாட்டத்துக்கு போவோம், இது என்ன ஒரு நாளைக்கு தானே என்று சொல்லி அப்படி வருவினோம். எனக்கும் மனைவி இருக்கிறா, இப்ப நானும் தான் யாருக்காகவும் பாருங்கள், ஏவாள் ஆதாமிட்ட சொன்ன பொழுது ஆதாம் எந்த ஒரு கதை அடுத்த அதுவும் வேண்டி சாப்பிட்டு விட்டான். ஆமென். என்ன சொல்றேன்டா தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்காகவும் எதற்காகவும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டவருடைய வழியை விட்டு விலகணும். தெரியாட்டு ஆண்டவர் சொல்ற அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். தெரிஞ்சா இது இல்லையே, எப்படி மனைவியை செல்லம் என்று கூப்பிடுறோமோ அம்மா என்று கூப்பிடுறோமோ அது உங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்ப அப்படி சொல்லணும் இல்ல. இன்றைக்கு கர்த்தருக்கு தான் இன்றைக்கு முதலிடம், கர்த்தருக்கு தான் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு நாங்கள் விலகக்கூடாது. யோபின் மனைவியும் சொல்றா, வேதனை உச்சகட்டத்துல யோப் இருக்கேக்குல தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி சொன்ன பொழுது மனைவி சொல்றதும் நல்லாத்தான் இருக்கு. ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் வேதனைப்படுத்தணும், நான் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டத்துக்குள்ள போகணும், மனைவிக்காக என்ற உயிரை விடுறேன் என்று விடையில. ஆமென். அது சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு தான் சோத்திரம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் எனக்கும் சேர்த்து, நான் இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய கண்களை தெளிவாக்கும், எங்களுடைய பார்வைகளை கர்த்தர்
தெளிவாக்குறார். இப்படித்தான் நாங்கள் நடக்க வேண்டும். நாங்கள் இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிறோம், அவங்களையும் இப்படி போனா தான் ஆதாயப்படுத்தலாம், இப்படி போனா இதுக்கு இல்லைன்னு. ஆனா கர்த்தருக்கு முதலிடம் செலுத்தி அதுக்காக அவங்களுடைய பாவங்கள் அவங்க குடிக்கிறாங்கன்ற அப்புறம் நானும் குடிச்சுத்தான் சுவிசேஷத்தை சொல்லலாம் என்று அல்ல. அதல்ல, அது கர்த்தருடைய மாதிரி அல்ல, வழி அல்ல. அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, யாருக்காகவும் எதற்காகவும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகக்கூடாது. ஏசப்பா தான் எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை, ஏசப்பா இப்படித்தான் விரும்புகிறார், ஏசப்பாக்கு இதுதான் பிரியம் என்று சொல்லி அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். நான் சொன்னது போல மனைவியாயிருந்தாலும் பிள்ளைகளாயிருந்தாலும் இது குழப்பம் இல்லை. குடும்பத்துக்கு இதை குழப்பத்தை கொண்டு வரும்படியாய் பேசுறார் என்று யோசிக்க கூடாது. இது ஏசப்பா தான் எங்களுக்கு முதல். ஆமென். அதனாலே நாங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் கர்த்தருடைய வழியை விட்டு ஆலோசனை சொல்லுவோம். ஆமென். நாங்கள் கர்த்தருக்குள்ள இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனாலே நாங்கள் இந்த நாளிலும் கூட ஒரு தீர்மானம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் நாங்கள் சென்ற நாட்களிலே வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், பாசமாமா உங்களுக்கு மெசேஜ் எடுத்த காரியம், கர்த்தர் உங்களை அவருடைய நோக்கத்துக்காக தெரிந்திருக்கிறார். அவருடைய நோக்கத்துக்காய் தெரிந்திருக்கிற நாங்கள் கர்த்தருடைய வழிகளின் பிரகாரம் நடக்க வேண்டும். ஆமென். அதை நான் நினைத்துக் கொள்கிறேன். என்றால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு இப்படித்தான் நாங்கள் ஏதோ வாழ்கிறோம் இருக்கிறோம் என்று அப்படி வாழ்ந்து விட்டு போகத்தக்கதான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடாது. கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறபடினாலே இந்த பூமியிலே நாங்கள் எப்பொழுதும் வாழ்வோம் என்று சொல்லி அப்படியான நினைவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். நாங்கள் இந்த உலகத்திற்கான ஒரு வாழ்க்கை மட்டுமாகவே வாழலாம் என்று நினைத்தவண்டா பரிதபிக்கப்பட்டவர்களாய் போயிடுவோம். ஆமென். இம்மைக்காக அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் இந்த பூமியிலும் கூட இப்படியாக நாங்கள் வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய வருகையில் நாங்கள் போய் சேர முடியும். நாங்கள் ஏசப்பாவையும் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விரும்புகிற, அந்த பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை கொடுப்பாராம். அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? சில வேளைகள் நாங்கள் தவறி இருப்போம். இதிலே ஒரு குற்ற உணர்வோடு இதை இப்படி நான் செய்து விட்டேன் என்று சொல்லி அப்படி இருக்க வேண்டாம். இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய பார்வைகளை மாற்றி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, சில வேளைகளை நான் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதமான காரியம் வரும் என்று சொல்லி பிழையான விதங்களிலே அப்பா, பிழையான வழிகளிலே ஆண்டவரே நான் நடந்திருக்கிறேன் அப்பா. அது கூடப்பா உம்மை துக்கப்படுத்துகிற, உம்முடைய வழியை விட்டு விலகின காரியம் என்னுடைய பாடசாலை காரியங்களிலும் ஆண்டவரே அப்பா பல விதங்களிலே நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அவங்க என்ன நினைப்பாங்களோ என்று சொல்லி கர்த்தாவே அப்பா நான் நடந்திருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. இனி வருகிற எல்லாரும் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவோமா? பெரியாக்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். எல்லாரும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பலன் தருவார். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர், ஏனென்றால் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் இப்படியான பலவிதமான சவால்கள், பலவிதமான சூழ்நிலைகள் எதிராக நாங்கள் தேவனை விட்டு, தேவனுடைய வழியை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக பிசாசானவன் கொண்டு வருகிறவனாகவே இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் தைரியமாய் இருக்கும் பொழுது, தைரியமாய் உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால், எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினால், தானியேலை உயர்த்தின தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தின தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன், இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளை எங்களையும் உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறபடினால் அவருடைய வழிகளின் பிரகாரமே ஆண்டவரே நாங்கள் நடப்போம் என்று சொல்லி அப்பா ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு அந்த பலத்தை தாங்கப்பா. என்ன குறைவுகள் இருந்தாலும், என்ன வறுமைகள் இருந்தாலும் என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்ன பாடுகளோ போராட்டங்களோ ஆண்டவரே யோபு சொன்னது போல கர்த்தர் எனக்காக அவர்
அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் அப்பா வாழ்வோம் அப்பா. நீர்தானப்பா, நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே உயர்வுகளை வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யாருக்காகவும் ஆண்டவரே, எதற்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை மறுதலிக்க மாட்டோம் அப்பா. உம்முடைய வழிகளிலே நடப்போம் என்று சொல்லி அப்பா இந்த ஆராதனை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நாளைக்கும் கூட ஆண்டவரே அல்லது அடுத்த நிமிடம் இந்த சபை முடிந்த பிற்பாடு கூடப்பா ஆண்டவரே உம்முடைய வழியை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக பல காரியங்கள் வந்தாலும் இயேசுவே உம்மை அறிந்த நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை அறிந்த நாங்கள் அதன்படிதான் நடப்போம் என்று சொல்லி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அந்த ஏவாள் எப்படியாய் ஆதாமை வஞ்சித்தது போலப்பா ஆண்டவரே அப்பா, வஞ்சித்தது என்று சொல்வதற்கு பதிலாக அவளுக்காக ஆதாம் ஆண்டவரே தேவன் சொன்ன வழியை விட்டே விலத்தி விட்டது போலப்பா. அப்படி நாங்கள் இருக்காதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பவுல் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் அப்பா உமக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய வருகையிலே கர்த்தாவே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவரே அந்த அறிக்கையை பண்ணுகிற பிள்ளைகளாய், வாலிப பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை நீர் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆமேன். யாருக்காகவும் எதற்காகவும் கர்த்தருடைய வழியை விட்டு விலக வேண்டாம். ஆமேன். அவருடைய வழிகளில் நடப்போம். எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நாங்கள் ஒரு பாடலை படிக்கும் பொழுது கர்த்தருக்கென்று உற்சாகமாக மனப்பூர்வமாக நாங்கள் காணிக்கைகளை கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வேளைகளிலும் எங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன். ஆமேன். இன்றைக்கு எங்களுடைய பார்வைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வை, கர்த்தர் இப்படித்தான் எங்களை பார்க்க விரும்புகிறார். தேவனுடைய மனிதர்கள் அப்படித்தான் அவருடைய கண்களை தெளிவித்தது நிமித்தம் கர்த்தருக்குள்ளாக நடந்தார்கள். அவை இந்த பாடல் வரிகளோடு எல்லாரும் சேர்ந்து படிக்கும் பொழுது கர்த்தருக்கு உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுப்போம். அல்லேலூயா. Jesus. புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாடல், புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாடல். கடந்ததை நினைக்காதே, முடிந்ததை சிந்திக்காதே, அழைத்தவர் என்றும் நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். கடந்ததை நினைக்காதே, முடிந்ததை நீ சிந்திக்காதே, அழைத்தவர் என்றும் நடத்துவார், உயர்த்தி உன்னை தாங்குவார். புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய வாசல், புதிய கிருபை, புதிய நம்பிக்கை, புதிய பாடல். ஆமென். நிச்சயமாக இந்த நாளிலும் இருதயங்கள் கர்த்தருக்கேற்ற ஒரு பார்வைகளாக மாற்றப்படத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எங்களோடு பேசி இருக்கிறார். யாருக்காகவும் எதற்காகவும் தேவனை விட்டு, தேவனுடைய வழிகளை விட்டு நாங்கள் விலகாமல் நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காகவும் வார்த்தை நேரங்களுக்காகவும் துதி வேளைகளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார், எங்களை பலப்படுத்தினார். அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சேர்க்கப்பட்ட காணிக்கைகள் தசோபாங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். போட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். போடாத பிள்ளைகளுக்கு நல்ல திராணியை கொடுக்க வேண்டும். இந்த தசோபாங்கள் காணிக்கை எல்லாம் ஞானமாய் எடுத்து செலவிட கர்த்தர் நல்ல ஞானத்தை அங்கே தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தோடு நாங்கள் வரலாம். சாரோன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அன்பான தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாள் எங்களை கூட்சத்துக்கு நன்றி ஆண்டேஸ்பா.
இப்போ இன்றைக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக வருகிற ஆண்டவரே ஸ்பா இப்போ தலைவர்களுக்கு நல்ல புத்திய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே ஸ்பா இது செலவழிக்கிறதுக்கு ஆண்டவரே ஸ்பா நல்லபடியா இன்றைக்கு கேட்ட மெசேஜ் ஆசிரியங்க ஆண்டவரே ஸ்பா நாங்கள் வாரக்கிழமையில இதை கொண்டு போய் நல்ல தியானிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்பா இந்த முழு சர்வீஸும் நீங்கள் நடத்துனதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்பா இதெல்லாம் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க ஆண்டவரே ஸ்பா நல்ல கொடுத்த கரங்களையும் ஆசிரியங்க ஆண்டவரே ஸ்பா கொடுக்காத கரங்களையும் ஆசிரியங்க ஆண்டவரே ஸ்பா இனி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்பா இது எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி